ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் வீடியோவில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் சிவில் இன்ஜினியரா, சைட் சூப்பர்வைசரா, அந்த மாதிரி 1-2 கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஆமாங்க, நான் சிவில் இன்ஜினியரிங் பிஇ 4 வருஷம் முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் 1.5 வருஷம் சைட் சூப்பர்வைசராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 வருஷம் கேட் டிசைனிங், ஸ்ட்ரக்சரல் டிசைனிங், சாயில் லெபராட்டரி டெஸ்ட்டு, சாயில் டெஸ்ட்டு, இது எல்லாமே 2 வருஷம் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தாங்க இப்போ நம்ம வீடு கட்டுறப்ப வர சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணணும். ஒரு கிளைண்ட்டாகவும் நான் சொல்லணும், நான் படித்ததையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு சின்ன ஹிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏதோ ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கனவு இல்லம்ங்கிற டாப்பிக்கில் வரிசையாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேங்க. வீடு கட்டுறதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன போயிட்டுருக்குங்கிறத நான் போட்டுட்ருக்கேன். ஃபைனல் வரைக்குமே காமிப்பேங்க. தொடர்ந்து சேனலை பாருங்கள். தொடர்ந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது விட்டு போயிருந்தாலும் ஞாபகப்படுத்துங்க. இப்போ நம்ம பார்க்குற ஒர்க் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் தான். அது எப்படி கட்டுறது, எவ்வளோ சைஸில் கட்டுறது, அது எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாட்டர் டேங்க் 4.5 இன்ச் வாலில் கட்டி முடிச்சுட்டுங்க. இன்னொரு 4.5 இன்ச்சுக்கு காங்கிரீட் போட போகிறோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு கணக்குக்கு போட போகிறோம். அதில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணியும் உள்ள ஸ்டீல் போட்டிருப்போங்க. அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ செங்கலை ஃபுல்லாக 4.5 இன்ச் வால் கட்டியாச்சு. 4.5 இன்ச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 3/4 அடி செவுருனா 2 செங்கல் வச்சு கட்டுவாங்க. இது ஒரே செங்கல் மேலே ஏற்றிக்கிறது தாங்க 4.5 இன்ச்சு. பாதி வால் மட்டும், பார்ட்டிஷன் வால்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4.5 இன்ச் செவுரு வச்சு கட்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் ஸ்டீல் ஒர்க் பண்ணி காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் தான் உள்ளே பூசணும். வாட்டர் டேங்க்கோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா 6க்கு 6ங்க. இன்னர் பார்த்திங்கன்னா 6க்கு 6. உள்ள டெப்த்து பார்த்திங்கன்னா 8 அடிங்க. பேஸ்மெண்ட்டில் இருந்து நம்ம உள்ளே இருக்க வீட்டோட பேஸ்மெண்ட்டில் இருந்து 10 இன்ச் இறக்கி போட்டிருக்கோம். நம்ம போர்ட்டிகோ லெவல் போடுவோம் பார்த்திங்களா, அந்த லெவலுக்கு இந்த வாட்டர் டேங்க்கையுமே ஹைட் பண்ணியிருக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா மெட்டல் போட்டு எம்சாண்டு சிமெண்ட்டு எல்லாமே போட்டு தட்டி விட்டுறதுக்குங்க. கீழே கரைச்சி விட்டு ஒரு நார்மல் பேஸ்மெண்ட் மாதிரி தான் அதுவும் இருக்கும். அதுக்கு மேலே தான் தளம் போடுவாங்க. எல்லாருக்குமே பொதுவாக ஒரு டவுட் இருக்கும், வாட்டர் டேங்க்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதோட கல்குலேஷன் நான் சொல்லித்தரேங்க. 6 அடி லென்த்து, பிரெத் 6 அடி, ஹைட் 8 அடி. இதை 3ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 288 வருது. ஒரு சிஎஃப்டி பார்த்திங்கன்னா 28.3 லிட்டர்ஸ் பிடிக்கும், 1 கியூபிக் ஃபீட்டு. அப்போ 288க்கு எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 லிட்டர் பிடிக்குங்க கண்டிப்பாக. இதே கால்குலேஷனுக்கு உங்கள் வீட்டோட வாட்டர் டேங்க்கோட அளவையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இது எத்தனாயிரம் லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃபுட்டிங் காங்கிரீட், காலம் காங்கிரீட் போட்டதான் போன வீடியோவிலே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கூட லிங்க் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் போட்டு நல்லா க்யூரிங் விட்டதுக்கப்புறங்க குழிக்குள்ளே ஃபுல்லாக மண் தள்ள ஆரம்பித்தாச்சு. மண் பெரும்பாலும் அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு கேப்பை ஃபில் பண்ணாதீங்க. மண்ணாகவே பொதுவாக போடுங்க. அப்போ தான் நமக்கு ஏர் கேப் இருந்தாலும் நல்லா ஃபில் ஆகும் தண்ணி விடும்போது. ரொம்ப கல்லாக போட்டிங்கன்னா அதுக்குள்ளே போய் மண் சிக்கிக்கும். அப்புறம் நாளாக ஆக அது இறங்கும்போது நமக்கு இறங்குறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லாவே மண்ணாகவே உள்ளே தள்ளுங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுங்க லைஃப் ரொம்ப இப்போ சேஞ்ச் ஆகிருச்சு மேரேஜ்க்கு அப்புறம்னு சொல்லணும். கெரியரில் கேப் வந்துருச்சு. கிட்ஸ், ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு அப்படி நிறைய ஒரு பொறுப்புகள் வந்திருக்கு. அப்பப்போ யோசிப்பேன், நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிருச்சோ, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினப்பும் அப்பப்போ இருக்கும். எனக்குன்னு இல்லை, பொதுவாக பொண்ணுங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நினப்பு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் மேரேஜ்க்கு அப்புறம். சைட்டில் நின்ன நாட்கள், ட்ராயிங் பார்த்து மெஷர் பண்ண காலம், கான்ட்ராக்டர் கிளைண்ட் கிட்ட ஆர்கியூமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போதோ பேசும்போதோ அதெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப மறந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்கும்போது அந்த சிமெண்ட்டோட ஸ்மெல்லு, ஸ்டீலோட சவுண்டு, பிரிக்கோட சவுண்டு, மேசன் யூஸ் பண்ணுற பைப், லெவல் டியூப்பு, இதெல்லாம் ஒன்று ஒன்று பார்க்கும்போது நமக்கு பழைய காலம்தான் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு திரும்ப என்னை பார்த்த நானாக அப்போ இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே போய்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த தடவை நான் டிசைனர் இல்லை, சைட் சூப்பர்வைசர் இல்லை, நான் இந்த வீட்டோட ஓனர் இன்னைக்கு. ஆனால் அந்த இன்ஜினியரோட ஃபீலிங் இன்னும் எனக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேஸ்திரி போடுற கலவையை பார்த்த உடனே மிக்ஸ் ரேஷியோ என்னன்னு கேட்க தோணும். பிரிக்கோட அலைன்மெண்ட்டை பார்த்த உடனே லெவல் கரெக்டாக இருக்கான்னு கேட்க தோணும். அது இல்லாமல் ட்ராயிங்கை பார்க்காம கூட வால் திக்னஸ் இவ்வளோன்னு சொல்லி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்போ தோணுச்சு, படித்ததோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணதோ, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ அனுபவமோ எதுவுமே வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது அப்போ தாங்க புரிஞ்சிச்சு. 5 வருஷம் ஒர்க்கில் கேப் இருந்தாலும் நாலேஜில் கேப் ஆகலை, கெரியரில் கேப் இருந்தாலும் ஐடென்டிட்டியில் கேப் ஆகலைன்னு நினைக்கிறேங்க.
நம்ம படித்ததோ நம்ம கற்றுக்கிட்டதோ நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போகாதுங்க. அது நமக்குள்ளே தான் இருக்கும். இது வந்து எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு எனக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் இல்லை, இது என்னோட ரிமைண்டர் மாதிரி கூட சொல்லலாம். ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் அதை பற்றி டெய்லியுமே படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், கூகுளில் பார்க்குறேன். ஓ, இது நம்ம ஆமாம்ல, பண்ணணும்ல, அந்த மாதிரி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்குது இந்த சமயத்தில். இப்போ தான் அதோட வந்து தாக்கம் வந்து எனக்கு இருக்குன்னே உண்மையாலுமே சொல்லலாங்க. நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர் இவங்க சும்மா வீட்டில் வேலை செஞ்சுட்டு சும்மா தான் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது வலி. அதோட நம்மளோட எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். நம்ம குழந்தைங்களுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம எவ்வளோ விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பொண்ணுக்குமே தெரியும். கண்டிப்பாக அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறக்கு குழந்தைங்க அடுத்த லெவல் போனால் தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுக்காக நம்ம எவ்வளோ விஷயத்த விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குதுன்னு கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இதோட வலி என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு இது கிரிஞ்சாக தெரிஞ்சுட்டு போட்டுருங்க. என்னடா இது பெருசாக வந்து கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கேன்னு கூட நினைக்கலாம். அவங்களுக்கு இது கிரிஞ்சாவே இருந்துட்டு போட்டும். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பேசிகிட்டே அப்படியே மண்ணில் எல்லாம் குழியெல்லாம் ஃபுல்லாக தள்ளி முடிச்சாச்சு, மண் தள்ளியாச்சு. ஃபஸ்ட்டு ஆளுங்க விட்டு தாங்க தள்ளணும். அப்புறம் பார்த்தா மண்ணுக்கூட்டு ரொம்ப தள்ளி தள்ளி இருந்தனால ஜேசிபி வர சொல்லி எல்லாத்தையுமே ஹோலாக தள்ளி முடிச்சாச்சு. நமக்கு இப்போ கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லாரி தண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டுங்க. தண்ணி லாரி வாங்கியும் ஃபுல்லாக அப்படியே ஃபோர்ஸாக விட்டிங்க அப்படின்னா அது கீழே வரைக்குமே இறங்கும். நம்ம என்ன தான் ஓஸில் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுறத விட இந்த மாதிரி பெரிய இன்ச் பைப்பில் லாரிலேயோ வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 8000 லிட்டர் வாங்கினீங்கன்னா கூட போதுங்க. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் மொத்தமாக 8000 9000 லிட்டர் கிட்டத்தட்ட செலவாச்சு. அதை அப்படியே தண்ணிக்கு ஒவ்வொரு குழியில் விட்டு விட்டு நம்ம கடப்பாரை வச்சு குத்தினோம்னா ஏர் கேப் இல்லாமல் நல்லா ஃபில் ஆயிருங்க. அந்த தண்ணி நல்லா தேங்கி இருக்கணும். நல்லா குத்தி விட்டிங்க அப்படின்னாலே உள்ளே ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு மேலே இருந்த மண் எல்லாமே கீழே இறங்கி இருக்கும். நல்லா அதை ஃபில் ஆகட்டுங்க. ஒரு 2 டேஸ் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணுங்க. கன்சல்டேஷன் 2 டேஸ் மார்னிங் பண்ணணும். இன்றைக்கி விட்டோம் அப்படின்னா மறுநாளும் இதே மாதிரி தண்ணி வாங்கி இன்னொரு லாரி அதே மாதிரி விட்டோங்க. 2 டேஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. சரி. இந்த ஒர்க்கோட சர்ஃபேஸ் லெவலுக்கு கீழே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுங்க. இனிமேல் சர்ஃபேஸ் லெவலுக்கு மேலே இருக்க ஒர்க்கு தான் அடுத்து. சர்ஃபேஸ் லெவலுக்கு மேலேன்னா அடுத்து பேஸ்மெண்ட் ஒர்க்கு தான். நம்ம எந்த அளவுக்கு ரோட்டில் இருந்து ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தாங்க அளவு. இப்போ நம்ம தோட்டத்தில் வீடு கட்டுறதுனால காங்கிரீட் ஒரு லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 3 அடிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோங்க பேஸ்மெண்ட்டுக்கு. இதே நம்ம ரோட்டில் வந்து வீடு கட்டுறோம், முன்னாடி ரோட் ஃபேஸிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரோடு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த ஹைட்டில் இருந்து 3 அடி வச்சுக்கிட்டிங்கன்னா தாங்க சேஃபு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது மழை பெய்யுது அப்படின்னா ரோட்டில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் வரும் மழை பெய்கிற டைமில். ஸோ ரோட்டில் இருந்து 3 ஃபீட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கறனால நார்மல் சர்ஃபேஸ் லெவலில் இருந்தே வந்து 3 அடி வச்சு கட்டுறோங்க. இன்னும் ஹைட் வச்சு கூட கட்டலாங்க. அப்படி கட்டுறப்ப என்ன ட்ராபேக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோடு முன்னாடியே இருக்குது. அதில் ஒரு 5 அடி இல்லை 4 அடி வச்சு கட்டுறப்ப முன்னாடி நம்ம அந்த கார் மேலே ஏறுறதுக்கோ இல்லை நடந்து உள்ள வாசலுக்கு கேட்டுக்கு போகிறதுக்கோ ரேம்பை வந்து முன்னாடி இழுக்க முடியாது. அது ரொம்ப குத்தலாகவே இருக்கும். ஏன்னா நமக்கு ரோட் ஃபேஸிங் வந்து அடி கம்மியாக இருக்கனால நமக்கு ரொம்ப குத்தலாக இருக்கும். நம்ம இழுத்து வைக்கிற அளவுக்கு பத்தாதுங்க. அதனால தான் ஒவ்வொரு வீடு பார்த்திங்கன்னா மேலே இருக்க வீடுக்கு முன்னாடி ரேம்ப் வந்து ரொம்ப நட்ட குத்தலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது ஏன் லெவல் டியூப் வச்சு பார்க்கணும் அப்படின்னா, கன்னிமூலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பில்லர்லேருந்து ஒரு 3 அடிக்கு நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே அளவு எல்லா பக்கமும் லெவல் டியூப்பில் ஈக்குவலாக இருக்கா 3 அடி இப்போ வந்து ஒரு குழி வந்து 5 அடி போயிருக்கலாம், ஒரு குழி 4 அடி தான் போயிருக்கும். அந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறப்ப ஏற்ற இறக்கம் இருக்கும். அதனால் லெவல் டியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கிறது தாங்க. ஒரே லெவலில் இருக்க மாதிரி அக்யூரேட் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு காலமுக்கும் வந்து லெவல் டியூப் பிடிச்சி ஃபுல்லாகவே பார்த்ததுக்கப்புறங்க அதுக்கு கீழே இருக்க சர்ஃபேஸை ஈவனாக வந்து குழி எடுத்துடணுங்க. குழி எடுத்துகிட்டு அதில் மெட்டலும் ஒரு வரி வந்து செங்கலும் தான் ஆஷ் பண்ண போகிறோம். ஆஷ் பண்ணிட்டோம்னா இப்போ சேம் லெவல் எல்லாமே பில்டிங்கில் வரக்கூடிய எல்லா வாலோட லெவலும் வந்து சேமாக இருக்கும். சர்ஃபேஸ் லெவல் பார்த்திங்கன்னா சேம் ஈக்குவலாக இருக்கும். அந்த இதில் தான் நம்ம பீம் கட்டி பெல்ட் போட போகிறோம். ஸோ வந்து கீழே சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தாங்க காங்கிரீட் போடுறதுக்கு நமக்கு யூஸாக இருக்கும். சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் உள்ளே போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
நம்ம ஒரு கிளைண்ட்டாக மேக்ஸிமம் நமக்கு இந்த ரூம் வேணும், இந்த இடத்துல சாமி படம் வைக்கணும், இந்த இடத்துல டைனிங்கோட செல்ஃப் வேணும், லாஃப்ட் வேணும் அப்படின்னு பார்க்காம நம்ம ஒவ்வொரு செங்கலும் எதுக்காக பண்ணுறாங்க, இந்த ஒர்க் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு கிளைண்ட்டாக நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. நாளைக்கு எது ஃபால்ட்டுன்னாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. என்ன ஃபால்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் விளாக் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.